சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 59வது வட்டத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்திற்கு வாக்களித்தால் லைட் எரியவில்லை என முதியவர் ஒருவர் அக்கட்சியின் மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனிடம் தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு வந்த வேட்பாளர் கார்த்திகேயன் மைக் சின்னத்திற்கு வாக்களித்தால் லைட் எரியாதது பற்றி கேட்டதாக தெரிகிறது. அதோடு அதனை சரிபார்க்க மாதிரி வாக்குப்பதிவுக்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இதற்கு அங்கிருந்த மற்ற கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்றிருந்த அக்கட்சியின் பெண் தொண்டர்களும் கூச்சலிட்டதால் நிலைமை பதற்றமானது. இதனால் வேட்பாளரையும் நாம் தமிழர் கட்சி ஏஜென்ட்களையும் போலீசார் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் ஆவேசமாகினர். வாக்குச்சாவடியில் இருந்து தன் கட்சியினரோடு ஆவேசமாக வெளியேறிய வேட்பாளர் கார்த்திகேயன் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து கார்த்திகேயன் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்குப்பதிவுக்கு முன்னதாகவே இந்த பிரச்சனைகள் இருந்ததாக குற்றம் சாட்டினார். வாக்கு இயந்திரத்தை சரி செய்து தராமல் போலீசார் தங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக தெரிவித்தார். எங்களை மேன் ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாமல் பெண்களையும் ஆண் காவலர்கள் பிடிச்சி வெளியில தள்ளி கீறி நகை காயங்களை உருவாக்கி இது போல பண்றாங்க. குறிப்பிட்ட அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்த கோரிக்கை விடுத்ததாகவும் அது குறித்து நடவடிக்கை எடுக்க தேர்தல் அதிகாரி உறுதியளித்திருப்பதாகவும் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.